இந்த கொஷின் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னா, ஒரு பொருளின் மீது வழங்கப்படும் இரு தொடர் தள்ளுபடிகள் முறையே 25% மற்றும் 20% எனில் இதற்கு நிகரான ஒரே சமமான தள்ளுபடி சதவீதத்தினை காண்க அப்படின்னு கேட்டுறாங்க. சரிங்களா? ஸோ சமமான ரெண்டு போத் ஆர் ஈக்குவல் மீனிங் தான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கொஷின்ஸை நம்ம எப்படி சால்வ் பண்ணலைன்னா, இப்போ நம்ம ஒரு பொருள் வாங்குகிறோன்னா அதில் கண்டினியூட்டி டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. அது மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா என்னென்ன கொடுக்குறாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து 25% கொடுக்குறாங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 20% வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி கொடுக்கும்போது ஸோ ஓவராலாக நம்மளுக்கு எவ்வளோ டிஸ்கவுண்ட் ஆகிருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அட் த சேம் டைம் இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி சால்வ் பண்ணும்போது நம்ம ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு அசியூம் பண்ணியிருப்போம். ஸோ 100 ரூபீஸ்னு அப்படின்னு. இப்போ நம்ம 100 ரூபீஸ் நம்ம அசியூம் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து 25% டிஸ்கவுண்ட்னா நமக்கு எல்லாமே தெரியும். ஸோ எவ்வளோ ரூபீஸ் வரும்னா, ஸோ 25 ரூபா வரும். சரிங்களா? 25% தள்ளுபடினா 25 ரூபா வரும். இப்போ மொத்தம் நம்ம பார்த்தீங்கன்னா 100 ரூபா கொடுத்து ஒரு பொருள் வாங்கிக்கிறோம். அதில் 25 ரூபா போச்சுன்னா மீதி 75 ரூபாய்க்கும். அந்த 75 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா திருப்ப என்ன பண்ணுறாங்கன்னா 20% தள்ளுபடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? திருப்ப நம்ம அதை கேன்சலேஷன் சால்வ் பண்ணணும். அப்போ இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல். அடுத்து பார்த்தோன்னா இது 15 முறை. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2 முறை வரும். சரிங்களா? அதாவது 5 டேபிள் காமனாக இருக்கிறதுனால அது இதுவும் கேன்சல் ஆகிடும். 2 கேன்சல் ஆச்சுன்னா அப்போது 15. இப்போது நம்மளுக்கு 100 ரூபா வாங்கியிருக்கோம், ஒரு பொருளை வாங்கியிருக்கோன்னா அதில் 2 பேக் டு பேக் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட்டில் வந்து நமக்கு பார்த்தோன்னா 25 ரூபீஸ் வந்து சேவ் ஆகிருக்கு. செகண்ட் டிஸ்கவுண்ட்டில் வந்து பார்த்தோன்னா ஸோ ஆக மொத்தம் 15 ரூபா சேவ் ஆகிருக்கு. ஸோ 25 + 15 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 40 ரூபாய் வந்து நம்மளுக்கு சேவ் ஆகிருக்கு. அப்போது அவங்க 40 ரூபாய்னா 100 ரூபாயில் 40 ரூபாய்ன்ட்டு பார்த்தா 40%. சரிங்களா? அப்போது மொத்தம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிஸ்கவுண்ட் ஆகிருக்குன்னா நம்மளுக்கு 40% டிஸ்கவுண்ட் ஆகிருக்கும். அப்போது இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி சரியான விடை 40%. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 10 கொஷின்ஸ் போட்டிருக்கேன். அதனுடைய வீடியோ வேணும்னா என்னுடைய வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் போயிட்டு விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி.